ஹாய் எவ்ரி ஒன், திஸ் பிரபு. இந்த வீடியோவில் நம்ம இந்த வீக் வந்து மார்க்கெட் எப்படி முடிஞ்சிருக்கு, ஸோ நெக்ஸ்ட் வீக்குக்கு எப்படி இருக்கும், எந்தெந்த செக்டார் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து சேனலை ஷேர் பண்ணுங்கள். புதுசாக யாருன்னா பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டி பார்க்கறதுக்கு முன்னாடி நிஃப்டி ஆட்டோ பார்க்கலாம். ஏன்னா வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி வந்து ஒரு 100 பாயிண்ட் அப் 100 பாயிண்ட் டவுனில் இருந்தாலும் நிஃப்டி ஆட்டோ பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேஸாக வந்து ஒரு 4% மேலே தான் க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ட்ரெண்டை வந்து கன்சால்டேஷன் வந்து பிரேக் பண்ணிவிட்டு மேலே தான் க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து கண்டினியூ ஆச்சுன்னா இதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா இதோட வந்து 12,000 இருக்கும். அரௌண்ட் 12,000 இதோட டார்கெட்டாக இருக்கும். ஸோ இது 1 or 2 டேஸில் அச்சீவ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து டார்கெட் பார்த்தீங்கன்னா 12,000. ஸோ இப்போ 1 or 2 வீக்ஸுக்கு வந்து நீங்கள் பையிங் சைடில் போகிறதா இருந்தீங்கன்னா நிஃப்டி ஆட்டோவில் வந்து நீங்கள் பார்க்கலாம் என்ன ஸ்டாக்ஸ்னு ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு. ஸோ அதில் ஒரு 1 or 2 வீக்ஸ் நீங்கள் வந்து ஒரு பை சைடில் இருக்கலாம். ஏன்னா வந்து நம்ம மார்க்கெட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கன்சல்டேஷன் ஜோனில் தான் இருக்குது. நிஃப்டி பார்த்தீங்கன்னா நிஃப்டி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கன்சால்டேஷன்லேயே தான் இருக்குது. ஸோ 15,800 மேலே ட்ரேட் ஆச்சுன்னா இந்த கேப் ஃபில் ஆகிட்டு அதுக்கப்புறம் 16,100 அந்த 200 சப்போர்ட் எடுத்துட்டு திருப்பியும் ஃபாலோ ஆகிறதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா திருப்பியும் வந்து நம்ம ரேட் ஆகிக்கணும் அப்படின்னு இது அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா ஸோ அது வரைக்கும் வந்து கன்சல்டேஷனில் தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அனௌன்ஸ்மெண்ட் பொறுத்து தான் அந்த விழுதா இல்லையான்ட்டு வந்து இது பண்ண முடியும், முடிவு எடுக்க முடியும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ இப்படியே தான் நீங்கள் பார்க்க முடியும். 100 பாயிண்ட் அப் ஆகும், திருப்பியும் டவுன் ஆகும். ஸோ இதே மாதிரி தான் போய்கிட்டு இருக்கும். நான் அட்வைஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டைரெக்ஷனலாக ஒரு பக்கமே வந்து நம்ம ட்ரேட் எடுக்கிறதுக்கு நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுறதும் நம்ம சொல்லிட்டு இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா நான் டைரெக்ஷனல் தான் நான் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ ரெண்டு பக்கமே வந்து நம்ம ஆப்ஷன்ஸில் வந்து நம்ம செல் பண்ணிவிட்டு எக்ஸ்பைரி ட்ரேடில் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது தவிர வந்து ஸ்டாக்ஸ்லேயும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, நான் வந்து டைரெக்ஷனலாக இப்போ போகலை. ஏன்னா வந்து நீங்கள் கன்ஃபார்ம் ஆகலை இன்னும் மார்க்கெட் வந்து எந்த பக்கம் திரும்ப போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 15,800 மேலே ட்ரேட் ஆச்சுன்னா இந்த கேப் ஃபில் ஆகும். இந்த 16,200 போய் டச் பண்ணிவிட்டு அகைன் வந்து ஃபாலோ வந்ததுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் அப்படி தான் தெரியுது. இன்கேஸ் வேறு மாதிரி வந்து 15,000 மேலே ட்ரேட் ஆகுச்சுன்னா ஸோ இந்த ப்ரீவியஸாக வந்து 16,800 வந்து மேலே ட்ரேட் ஆகுதுன்னா நம்ம வந்து கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கலாம். ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 16,200 இந்த இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் நிஃப்டி பார்த்தீங்கன்னா வந்து 15,800 மேலே தான் க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து மண்டே வந்து க்ளோசிங் கிடச்சி ஸோ அதுக்கு மேலே ட்ரேட் ஆச்சுன்னா 16,200 இருக்கும். அதை டச் பண்ணிவிட்டு அங்கேருந்து செல்லிங் வந்தாலும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, பேங்க் நிஃப்டியும் சேம் அதே தான். 34,400 அந்த கேப் ஃபில் ஆகிட்டு அங்கேருந்து வந்து திருப்பியும் விழுந்தால் விழலாம். ஓகே, ஏன்னா வந்து இப்போ இதுவே ஒரு கன்ஃபர்மேஷனே இல்லாமல் வந்து ஸோ அங்கேயே தான் இதுவாகிட்டு இருக்கும். ஒரு கன்சல்டேஷன் ஆகி எதனா ஒரு நியூஸ் வரப்போ நம்மளுக்கு நெகட்டிவாக வரப்போ இல்லை பாசிட்டிவாக வந்ததுன்னா ஓகே, நெகட்டிவாக இப்போ இருக்க சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக தான் இதுவாகிட்டு இருக்கு. ஸோ நெகட்டிவாக வந்ததுன்னா 34,000 டச் பண்ணிவிட்டு திருப்பியும் விழுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, இதான் வந்து திங்ஸு. ஸோ டைரெக்ஷனலாக போகாமல் நான் டைரெக்ஷனல் ட்ரேட்ஸை வந்து இப்போ எடுங்க. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டுக்கு வந்து நீங்கள் நான் டைரெக்ஷனாக போகிறது தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம மார்க்கெட் வந்து எல்லா ட்ரேட்ஸுமே வந்து ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜியை வச்சு நம்ம வந்து எப்பயுமே வந்து இது பண்ணிகிட்டு இருக்கும் போது சைட் பேஸில் இருக்க மார்க்கெட்டை வந்து நீங்கள் வந்து டைரெக்ஷனலாக வந்து இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டே அவ்வளோ கிடைக்காது. ஸோ எங்கே வாங்கினீங்களோ அங்கேயே தான் இருக்கும். ஓகே, நான் டைரெக்ஷனலாக வந்து ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுங்கள். நான் டைரெக்ஷனல் ட்ரேட் பண்ணும்போது அட்ஜஸ்ட்மெண்ட் தெரிஞ்சுக்கணும். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். 1-on-1 கிளாஸ்லேயே தான், ஆன்லைன்லேயே தான் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா நம்ம குரூப்பாக எடுத்துக்காமல் ஒருத்தருக்கு குரூப்பாக இருந்தால் வந்து புரியும், ஒருத்தருக்கு புரியாமல் போகும். ஸோ அதனால் வந்து 1-on-1 கிளாஸ்லேயே தான் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். பரவாயில்ல, லேட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.